வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாருங்க, நம்மளோட தமிழ் வகுப்புல உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, உயிரெழுத்துல முதல் எழுத்து என்ன படிச்சோம்? அ. அந்த அ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் இங்க பாருங்க. அ இம் மா, அம்மா. மறுபடியும் சொல்லுங்க. அ இம் மா, அம்மா. அடுத்த எழுத்து என்னது? ஆ. ஆ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் பாருங்க. ஆ டு, ஆடு. மறுபடியும் சொல்லுங்க. ஆ டு, ஆடு. இ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் இ ர கு, இறகு. மறுபடியும் சொல்லுங்க. இ ர கு, இறகு. அடுத்த எழுத்து என்னது? ஈ. அடுத்த எழுத்து என்னது? ஈ. அப்புறம் உ. உ எழுத்தை தொடங்கக்கூடிய சொல்லிங்க பாருங்க. உ இப்பு, உப்பு. உ இப்பு, உப்பு. அடுத்த எழுத்து பாருங்க. உக்கு அடுத்தது ஊ. ஊ சி, ஊசி. அடுத்த எழுத்து என்னதுமா? ஊ சி, ஊசி. ஊக்கு அடுத்த எழுத்து ஏ. ஏ ரு இம்பு, எறும்பு. மறுபடியும் சொல்லுங்க. ஏ இந்த ரூ எப்படி சொல்லணும்னா ரு. இம் பு, எறும்பு. அடுத்த எழுத்து பாருங்க. ஏ நீ, ஏனி. ஏனி படம் இருக்கு பார்த்தீங்களா? ஏ நீ, ஏனி. அடுத்த எழுத்து என்னது? ஐ. ஐல தொடங்கக்கூடிய சொல் என்னதுமா? ஐ இந்து, ஐந்து. மறுபடியும் சொல்லுங்க. ஐ இந்து, ஐந்து. அடுத்து பாருங்க. ஐக்கு அடுத்தது இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது என்ன படம்? இது ஒட்டகம். இது என்னதுமா? ஒட்டகம். எழுத்துக்களை படிக்கலாமா? ஓ. அடுத்தது இட்டு. அப்புறம் ட, க, இம், ஒட்டகம். மடி சொல்லுங்க. ஓ இட் ட க இம், ஒட்டகம். அடுத்த எழுத்து பாருங்க. ஓ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லு. ஓ நா ஈ, ஓநாய். இது எப்படி சொல்லணும்? ஓ நா ஈ, ஓநாய். சரியா? அடுத்து கடைசி எழுத்து. உயிரெழுத்துல கடைசி எழுத்து என்னதுன்னு படிச்சிருக்கோம்? ஔ. எழுத்து ஸ்பெல்லிங் படிக்கலாமா? ஔ வை யா இர், ஔவையார். மறுபடி சொல்லுங்க. ஔ வை யா இர், ஔவையார். சரியாம்மா? இன்னைக்கு நம்ம உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாமே படிச்சிட்டோமா? ஆலிருந்து ஔ வரைக்கும் உள்ள எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள். நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லி சொல்லி பழகுங்க. எப்படி எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா? இரட்டை கோடு போட்ட நோட்டில் நீட்டாக அழகாக எழுதி பழகுங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரியாம்மா? சொல்லிக்கிட்டே எழுத தான் உங்களுக்கு நல்லா அந்த எழுத்துக்களை அடையாளப்படுத்தி படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும். சரியாம்மா? ஓகே, நன்றிம்மா. மீண்டும் நாளை சந்திப்போம்.